ஆதிமா சிவசக்தி போற்றி ஓம். ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 264வது சிறப்பு பதிவு, லிங்கம் மூலவராக இல்லாத ஒரே சிவஸ்தலம், அதீத ரகசியங்கள் அடங்கிய அர்த்தநாரீஸ்வரர் திருத்தலம் திருச்செங்கோடு என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்கள் சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்த விவரங்கள் கூறப்பட்டுள்ளன. தேவைப்படுவோர் அதனையும் அவசியம் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். தேவார பாடல்கள் பாடப்பெற்ற திருத்தலங்களில் மூலவர் அர்த்தநாரீஸ்வரராக எழுந்தருளி அருள் பாலிக்கும் ஒரே திருத்தலம் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோட்டு மலையில் அமைந்துள்ள அர்த்தநாரீஸ்வரர் திருத்தலம்தான். இங்கு மற்றைய சிவன் கோவில்கள் போல் அருவுருவான சிவன் சங்கமேஸ்வரர் மற்றும் வேதனாகியாகிய அன்னை பார்வதிக்கு தனி சன்னதிகள் இருந்தாலும் அவை மூலவர் சன்னதிக்கு வெளியே தனி மண்டபத்தில் அமைந்து உள்ளன. மற்றொரு தனிச்சிறப்பானது, இங்கு முருகப்பெருமான் மற்றொரு மூலவராக செங்கோட்டு வேலவர் என்ற திருநாமம் கொண்டும் மற்றொரு மூலவராக தனிச்சிறப்புடன் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் நின்ற கோலத்தில் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிப்பதும் ஆகும். ஆக இக்கோவிலில் 3 மூலவர்கள் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றனர். தல வரலாறானது ஆதியிலிருந்தே துவங்குகிறது. திருச்செங்கோடு என்பதன் பொருள் அழகிய இறைத்தன்மை பொருந்திய சிவந்த நிறம் கொண்ட மலை என்றும் செங்குத்தான மலை என்றும் ஆகும். முற்காலத்தில் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்கள் இருவரில் யார் பெரியவர் என்று போட்டி எழுந்தது. அதை நிரூபிக்க 1000 தலை கொண்ட பரந்தாமன் மகாவிஷ்ணு, அரிதுயில் கொள்ளும் ஆதிசேஷன், மேருமலை என்று அக்காலத்தில் அழைக்கப்பட்ட இமயமலையை இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும் என்றும், வாயு பகவான் தனது சூறைக்காற்றை வீசி அந்த காற்றால் ஆதிசேஷன் பிடிமானத்தை தகர்த்தெறிய வேண்டும் என்பது ஆகும். அப்போது ஆதிசேஷனின் இறுக்கத்தை மீறி சூறைக்காற்று மலைகளை தகர்க்க ஆரம்பித்தது. அவ்வாறு 3 மலைக்குன்றுகள் இலங்கை திரிகோணமலை உட்பட தகர்த்தெறியப்பட்டன. அதில் காயம்பட்ட ஆதிசேஷனின் சிவந்த இரத்தத்துடன் இந்த குன்று இங்கு விழுந்ததால் இப்பெயர் பெற்றது. செம்மலை, மேருமலை, அரவகிரி, நாககிரி, சோணகிரி என்றும் திருக்கொடி மாட செங்குன்றம் என்றும் இத்திருத்தலம் பல்வேறு திருநாமங்களால் பண்டைய காலங்களில் அழைக்கப்பட்டு வந்தன. இப்போது இறைவன் இங்கு அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கும் கதைக்கு வருவோம். பிருங்கி என்ற சக்தி மிகுந்த முனிவர் எப்போதும் அன்னை பார்வதியை வழிபடுவதை விரும்பாமல் கைலைக்கு சென்று சிவனை மட்டும் பிருங்கி, அதாவது பெண் வண்டு வடிவத்தில் பறந்து சென்று சுற்றி வழிபட்டு விட்டு அருகில் அமர்ந்த அன்னையை உதாசீனப்படுத்தும் வழக்கத்தை கொண்டிருந்தார். அதனால் கோபமடைந்த அன்னை அவர் தன் நிஜ உருவில் அங்கு வரும் சமயம் அவர் உடலில் இருந்த சதையை முற்றிலும் உறிஞ்சிவிட்டு அவரை வெறும் எலும்பும் தோலுமாக நடக்கக்கூட இயலாத நிலைக்கு ஆளாக்கினார். தன் அதீத பக்தன் நிலை கண்டு மனம் பொறாத சிவனார் அவருக்கு நடக்க ஏதுவாக 3வது காலை தந்து அருளினார். ஆகையால்தான் இக்கோவிலில் அர்த்தநாரீஸ்வரர் மூலவருக்கு அருகில் பிருங்கி முனிவர் 3 கால்களுடன் காட்சி தருகிறார். பல கோயில்களிலும் இவர் சிற்பங்களை நாம் காணலாம். மேலும் அன்னை பார்வதியிடம்
சிவன், நீ இன்னும் தவநிலையில் முதிர்ச்சி அடையவில்லை. பக்தர்கள் அனைவரும் நம் குழந்தைகள். அவர்கள் தவறு செய்தால் முதலில் கனியுடன் திருத்த முயற்சித்து முடியாத பட்சத்திலேயே ஓர் அன்னை தண்டிக்க வேண்டும். அந்த மனப்பக்குவம் அடையும் வரை நீ தகுந்த ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்து தவம் செய்வாயாக. உரிய சமயம் வரும்போது யாம் நேரில் வந்து உன்னை ஆட்கொள்ளுவோம் என்று கூறி அருளினார். அன்னை ஆதிசேஷன் இரத்தத்தினால் புனிதமடைந்த இந்த மலையை தேர்ந்தெடுத்து 14,000 ஆண்டுகள் கடும் தவம் புரிந்தார். அப்போது மகாவிஷ்ணு அங்கு பிரசன்னமாகி சிவன் மனம் குளிர கேதார கௌரி விரதத்தை அனுஷ்டிக்குமாறு கூற அன்னையும் அவ்வாறே செய்தார். இவ்வாறு அன்னைக்கு உதவிய ஆதிவிஷ்ணு ஆதிகேசவ பெருமாள் என்ற திருநாமம் கொண்டு மற்றொரு மூலவராக பூதேவி ஸ்ரீதேவி சகிதம் கோவிலின் கிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். அன்னையின் அருந்தவத்தினால் அதிக மகிழ்ச்சியடைந்த சிவன் அன்னைக்கு காட்சியளித்து, தேவி, இனி யாரும் நம்மை பிரித்து பார்க்க முடியாத வண்ணம் எனது இடது பாகத்தை உனக்கு தருகிறேன். இனிமேல் மாதொரு பங்கன் உமையொரு பாகன் அர்த்தநாரீஸ்வரராக இங்கு நாம் விளங்கி நம் பக்தர்களுக்கு அருள் பாலிப்போம் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். ஆகையினாலேயே இங்கு மூலவராக சுயம்பு வெண்ணிற பாஷாண சிலையே இடம் பெற்றுள்ளது. 6 அடி உயரமான இந்த சிலையானது பாதி ஆண் பாதி பெண் உருக்கொண்ட சிலை ஆகும். சிலைக்கு கீழே சதுரபீடம் உள்ளது. கீழே உள்ள புனித ஊற்றில் எப்போதும் தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கும். தினசரி ஒரு முறையே அபிஷேகம் செய்விக்கப்படும். இந்த அபிஷேக நீரும் ஊற்று தீர்த்தமும் தீராத நோய்களையும் தீர்க்க வல்லன. அதற்கு ஒரு மண்டலம் இவற்றை தொடர்ந்து உட்கொண்டு வருவது அவசியம். அடுத்து 3வது மூலவராக உள்ள செங்கோட்டு வேலவர் செய்த அரிய செயலை நாம் பார்ப்போம். அருணகிரிநாதர் திருப்புகழ், கந்தரலங்காரம், கந்தரனுபூதி என்று அனைத்து முருகன் துதிகளிலும் இவர் புகழை பாடி உள்ளார். இங்கு இவருக்கு தனி சன்னதி உண்டு. இப்போது ஞான பண்டிதனாகிய முருகப்பெருமான் ஒரு ஆணவம் பிடித்த பண்டிதனின் செருக்கை அடக்கிய உண்மை கதையை பார்க்க இருக்கிறோம். இங்கு முருகப்பெருமான் மீது தீராத பக்தி கொண்ட குணசீலர் என்ற புலவர் வாழ்ந்து வந்தார். இங்கு பல புலவர்களை வாதப்போர் மூலம் வென்று கல்வியில் இமயம் என்று புகழ் பெற்ற பாண்டி புலவரேறு என்ற அடைமொழியுடன் அழைக்கப்பட்ட புலவர் ஒருமுறை வந்தார். அவருடன் வாதப்போர் புரிய வந்த குணசீலருக்கும் அவருக்கும் வாதம் அன்று தீர்க்கப்படவில்லை. மறுநாள் மீண்டும் துவங்கிய வாதத்தில் சமரமுக திருச்செங்கோடு சர்ப்பசைலம் எனில் அமரிப் படம் வரித்து ஆடாததேன் என்று பாண்டி புலவரேறு குணசீலரை வினவினார். அதன் பொருளாவது, நாகமலை என்று அழைக்கப்படும் இந்த மலை ஏன் படமெடுத்து ஆடவில்லை என்பது ஆகும். இதற்கு பதில் அறியாது திகைத்த குணசீலர் முருகப்பெருமானை வேண்டிய போது முருகப்பெருமான் அவர் காதில் யாமிருக்க பயமேன் என்று கூறிவிட்டு அங்கே ஓர் ஆடு மேய்க்கும் சிறுவனாக வந்தார். அவர் அந்த பாண்டி புலவரேருவிடம், ஐயா, இந்த கேள்விக்கு இவர் கடை மாணாக்கன், அதாவது கடை நிலையில் உள்ள மாணவனாகிய ஆடு மேய்க்கும் சிறுவனான நானே பதிலளிக்க இயலும். அவர் தேவையில்லை என்று கூறி, அது குமரன் திருமருகன் முருகன் மயில் வாகனம் கொத்தும் அன்றே என்று கூறி நிறைவு செய்தார். அதன் பொருளாவது, நாகம் படமெடுத்து ஆடாததன் காரணம் முருகன் திருமாலின் மருமகனின் மயில் வாகனம் கொத்திவிடுமே என்ற பயத்தினால்தான் என்பதாகும். ஞானமிக்க பாண்டி புலவரேறு வந்தது சாதாரண சிறுவன் அல்ல, சாட்சாத் அந்த முருகப்பெருமானே என்பதை உணர்ந்து கொண்டு வாதப்போரில் தோல்வியுற்றதாக ஒப்புக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார். மலை அடிவாரத்தில் நடைபெற்ற இச்சம்பவம் வைகாசி விசாக பெருவிழாவில் இன்றும் நிகழ்த்தி காட்ட பெறுகிறது. அப்போது
இழுக்கப்படும் வைகாசி விசாக தேரானது தமிழ்நாட்டிலேயே 4வது மிகப்பெரிய தேர் ஆகும். அடிவாரத்தில் உள்ள ஆறுமுக பெருமான் கோவிலில் சுப தினங்களில் அநேக திருமணங்கள் நடத்தப்பெற்று கொண்டே இருக்கின்றன. இவர்கள் எனது உறவினர் வீட்டு புது தம்பதியினர். தாலியை முருகப்பெருமான் சன்னதியில் வைத்து பூஜைகள் நடத்திவிட்டு பின்னர் மணமகனிடம் கொடுப்பர். இக்கோவிலின் பின்புறம் தெரியும் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் தரிசனம் மூலம் தம்பதியர் என்றும் பிரியாது வாழ நல்ல ஆசீர்வாதம் கிட்டுகிறது. உற்சவர் முருகப்பெருமானை தரிசியுங்கள். கருவறைக்கு முன் இக்கதை ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன. முருகப்பெருமானும் இங்கு அர்த்தநாரீஸ்வரருக்கு பூஜைகள் செய்து தாய் தந்தையரது ஆசைகள் பெற்றுள்ளார். இத்தலத்தை 1200 படிகள் மலை மேலேறி நடந்தும் அடையலாம் அல்லது வாகனங்கள் செல்லும் பாதை வழியாகவும் அடையலாம். நடந்து செல்லும் போது ஓரிடத்தில் நீளமான 60 அடி ஆதிசேஷன் வடிவை தரையுடன் இணைக்கப்பட்ட சிலையை தரிசிக்கலாம். ஓரிடத்தில் 20 அடி நீளமான பாம்பு வடிவ ஏறும் வழி அமைந்து உள்ளது. மேலேயும் அழகிய பெரிய ஆதிசேஷன் சிற்பம் அருகில் லிங்கத்துடன் தரிசனம் தருகிறது. முற்காலத்தில் இந்த 60 அடி ஆதிசேஷன் அருகில் அமைந்த 60 படிக்கட்டுகள் சாட்சி சொல்லும் படிக்கட்டுகள் என்று அழைக்கப்பட்டன. பொய் சாட்சி சொல்வோரை இங்கு அழைத்து வந்து படியேற வைப்பது வழக்கம். அவ்வாறு செய்வோருக்கு தண்டனை நிச்சயம் கிட்டும் என்பதால் தீயவர்கள் இங்கு வர அஞ்சுவர். இந்த நடைமுறை அப்போது ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டது. நாகதோஷம், ராகுதோஷம், கால சர்ப்ப தோஷம், களத்திர தோஷங்கள் நீங்க இத்திருத்தலத்தில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. கால பைரவருக்கு தனி சன்னதி உண்டு. லிங்கோத்பவர் மற்றும் நவகிரகங்களை தரிசியுங்கள். மேலும் அற்புதமான சிற்பக்கலைக்கு இக்கோவில் பெயர் பெற்றது. மாதொரு பாகராக உள்ள 6 அடி உயர மூலவர் ஒளிபடாத சுயம்பு திருமேனியாக பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் மேற்கு நோக்கி காட்சி அருளுகிறார். வெளியே சாளரம் அமைந்து உள்ளது. வலதுபுறம் வேட்டியும் இடதுபுறம் சேலையும் அணிவிப்பர். தலையில் ஜடாமகுடம் தரித்து பூரண சந்திரன் சூடி கழுத்தில் ருத்ராட்சம் தாலி அணிந்து கையில் தண்டாயுதம் தாங்கிய வித்தியாசமான கோலம். தீபாராதனை முடிவில் திருப்பாத தரிசனம் காண்பிப்பார்கள். அப்போது இடதுபாக அம்பாளின் பாதங்களில் கொலுசை தரிசிக்கலாம். வைகாசி விசாகத்தன்று இவருக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்கும். அப்போது அர்த்தநாரீஸ்வரருக்கு அர்ச்சகர்கள் தாலி அணிவிப்பர். அம்பிகை தனியே இல்லாததால் இவ்வாறு செய்கிறார்கள். உற்சவமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரரை தரிசியுங்கள். மூலவர் சன்னதியில் மரகத லிங்கம் தரிசனம் மற்றும் அபிஷேகம் சில குறிப்பிட்ட நேரங்களில் நடைபெறும். அந்த லிங்கத்தை தரிசிப்பதே நமக்கு பெரும் பாக்கியமாகும். பக்தர்கள் அந்நேரம் சென்று தரிசிப்பது சால சிறந்தது. முன்பு மார்கழி மாதம் மட்டுமே விடிகாலையில் மரகத லிங்க தரிசனம் மற்றும் பால் அபிஷேகம் நடத்த பெற்றது. தற்சமயம் காலை 8 மணி மற்றும் உச்சிக்காலம் 12:30 மணி மற்றும் மாலை 5 மணிக்கு மரகதலிங்கத்தை தரிசனம் செய்யலாம். ஒவ்வொரு சிறப்பு தலத்திற்கும் வெவ்வேறு வகையான தனிச்சிறப்புகள் இருக்கும். அதுபோல் மற்றைய கோவில்களில் இருக்காது. இங்கு இறைவன் தன் மனைவிக்கு தன் சரிபாதியை தந்தார். எப்போது? அதற்கான தகுதியை அவர்கள் வளர்த்து கொண்ட போது. பெண்ணிற் பெருந்தக்க யாவுள்ள கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் என்றார் திருவள்ளுவர். தன்னுடைய தவறை திருத்தி கொண்டு கணவரின் தகுதியளவிற்கு உயர்த்தி கொள்ள வேண்டும். அப்போது சம உரிமை சம அந்தஸ்து தானே கிடைக்கும். மாறாக ஆடை குறைப்பு செய்வது எங்கள் உரிமை என்று கூறி நன்றாக இருக்கும் ஆண்களின் மனதையும் கெடுக்க முயற்சிக்கிறார்கள் சில பெண் போராளிகள். தவிர
அரசாங்கமே வேறு வழியின்றி கள்ளத்தொடர்பு தவறு இல்லை, அதாவது அந்த ஆணும் பெண்ணும் மனமும் செய்தால் என்று சட்டம் வேறு கொண்டு வந்து விட்டதால் இப்பொழுது பல பெண்களும் ஆண்களும் நெறி தவறி நடந்து கொண்டே இருக்கின்றனர். கற்பு நிலை என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது என்றார் மகாகவி பாரதியார். அர்த்தநாரீஸ்வரர் திருத்தலத்தில் அன்னையின் தவ அதிர்வுகள் மற்றும் முருகப்பெருமானின் ஞான பண்டிதனின் ஞான அதிர்வுகளுடன் ஆதிசிவன் மற்றும் மகாவிஷ்ணுவின் நல்லாசிகளும் இணைந்து உள்ளன. 3 கால் பிருங்கி முனிவர் திருந்தி அர்த்தநாரீஸ்வரரை அதன் பின்னர் வணங்கியதால் மூலவருடன் என்றும் இருக்கும் பாக்கியம் பெற்றார். நாமும் குடும்ப ஒற்றுமை மேலோங்க இங்கு புதிதாக மனம் செய்பவர் அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தை புரிந்து வாழ்ந்து சிறக்க இங்கு அருள் செய்யும் அர்த்தநாரீஸ்வரரின் அரும்பெரும் மகிமையை உணர்வோம். அவர் காட்டும் வழியில் இணைந்து உய்வோம். இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.